நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். 2025 கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹாப்பி 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 நியூ இயர் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களே. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்ன தெரியுமா? என்ன மேடம், இனி வரக்கூடிய சனி கண்டக சனி, அதுக்கப்புறம் அஷ்டமத்த சனியா, 5 வருஷம் அடேங்கப்பா அப்படின்றதும், அதே மாதிரி 10ஆம் வீட்டுக்கு குருவா அப்படின்ற பயமும் நிறைய பேருக்கு இருக்குது. சரி, எப்பயுமே வருட பலன் அப்படின்றது ராகு கேதுனுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை, குரு பகவானுடைய நிலை. நான் ஒன்றுன்னா உங்களுக்கு பிரித்து நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பல விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். உண்மை நான் சொல்கிறது என்னென்னா, நெகட்டிவ் அப்படின்றது ஓடியே போயிட போகுதுங்க. நெகட்டிவ்ன்றது இருக்காது அப்படின்னாலே பாசிட்டிவ் தானே. எப்படின்னு பார்க்குறீங்களா? ராகு பகவான் 6ஆம் வீட்டில் வர்றார் அப்படின்னா வேறு என்னங்க உங்களுக்கு வேணும்? ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், அதாவது மே மாதம்தான் பெயர்ச்சி. ஸோ ராகு எப்போ உங்களுடைய 6ஆம் வீட்டுக்கு வராரோ அப்போது அனைத்து நெகட்டிவும் காணா போயிடும். தன்னிகரற்ற நிலை, பிரமாதமான அப்லிஃப்ட்மெண்ட், எதையும் வெல்லும் சக்தி. ஏன் வருட கணக்கில், வருடம்ன்றதெல்லாம் விடுங்களேன், அதாவது வம்சாவழியாக கோர்ட்டு கேஸெல்லாம் போயிட்டு இருந்ததில் அப்படி நடந்துட்டு இருந்தது கூட உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். எதிரிகள் இருக்க மாட்டாங்க, தவிடு பொடி ஆயிடுவாங்க, எப்படி காணா போனாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ராகு கும்பத்தில் வரும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ளஸ். அதே மாதிரி 12ஆம் வீட்டில் கேது அப்படின்றதும் அதை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நிலை. அண்ட் ஆன்மீகத்துக்கு, அதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு, ஒரு ஞானம் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, எந்த ஒரு விஷயத்தையும் எதை எப்படி பொறுமையாக ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கேது அமைகிறார். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ராகு இந்த 6ல் வந்தாலே பல பிஸ்னஸஸ் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த பிஸ்னஸ் எல்லாம் வெற்றி நட போடுவீங்க. எப்படித்தான் இந்த டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு உங்களுக்கே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கும். அப்போ பொருளாதார வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கடன் எவ்வளவு இருந்தாலும் கட்டி முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடன் நீங்கள் கொடுத்து வரா கடன்னு நம்ம சொல்லுவோம்ல, அவங்கெல்லாம் தேடி உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் புரியலை, தெரியலை, பிரச்சனை, அப்பா பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அத்தனை நெகட்டிவான வார்த்தைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான ஆன்சர் காத்துட்ருக்கு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, ஆமாம், சனி பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு சனியினால் நன்மை, ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு ராகுவினால் நன்மை. அந்த சனியினாலேயும் பெரிய மைனஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா சனி பகவான் குருனுடைய வீட்டுக்கு தான் போகிறார். அந்த குரு உங்களை பார்த்துட்ருக்கார் இந்த குரு பயிற்சி வரைக்கும். எவ்வளவு அற்புதம், சொல்லவா வேணும். சரி, இந்த குரு பயிற்சி அப்படின்றதுக்கு பிறகு அவர் உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வரார். நான் ஒத்துக்கிறேன், 10ல் குரு இருந்தால் ஓடி போக வைக்கும் அப்படின்றதெல்லாம் பழமொழி உண்டு. அந்த குரு உங்களுடைய புதன் வீட்டுக்கே வரார். புதன்றது யாரு? உங்களுடைய ராசிநாதன். அப்போது நீங்கள் எமோஷ்னலாக எந்த ஒரு முடிவும் எடுக்காமல், அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சனி பகவான் 7ல் இருந்து உங்களை பார்க்குறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் நெகட்டிவில் மாட்டிக்காமலும் ஸ்லோவாக ஸ்டெடியாக பண்ணவும் வைப்பார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எதில் மாட்டிக்குவீங்க அப்படின்னா, அவசரமாக ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ எதுலேயுமே நிதானத்தோட செயல்படுங்க. கலந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி, அதாவது அனுபவம் மிக்கவர்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் மாட்டிக்க மாட்டீங்க. ஸோ இப்போ எதுக்கு பயப்படணும்? நீங்கள் பயப்பட வேண்டாமே. ஏன்னா குடும்ப பிரச்சனை அனைத்தையுமே தீர்த்துருவார். குரு பகவான் உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். அது மட்டுமா, குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போது நீங்கள் இப்போவே நிறைய கன்னிராசி அன்பர்கள், கன்னி லக்ன அன்பர்கள் ஒரு பாசிட்டிவான ட்ராக்கில் தான் நிறைய பேர் போயிட்டுருக்கீங்க. ஆனால் இப்போ
இப்போ அதையும் மீறி சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவடையவே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறீங்க இல்லையா, அத்தனையுமே ஒரு நல்ல முடிவுக்கு உங்களுக்கு வந்துடும். சொகுசான வீடு அமையும், நீங்கள் நினச்ச இடத்துக்கு ஃபாரின் சான்சஸ் கிடைக்கும். அதே ஃபாரின் சான்ஸ் வேலைக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. உல்லாசத்துக்கு நான் எந்த ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ன்றதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா 6 கிரகங்களுடைய சேர்க்கை நடக்குது. அதனால பொதுவாகவே நம்ம வெளிநாட்டு சுற்றுலா அப்படின்னு போனால் மார்ச் ஏப்ரல் மேன்றது ப்ரொசீட் பண்ணுவீங்க. அந்த காலகட்டம் நிறைய மாற்றங்கள். ஸோ அந்த 6 கிரக சேர்க்கையும் நிறைய பயம் பாதிப்பு கொடுக்கறதுனால வேண்டவே வேண்டாம் அப்படின்றது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு விசா வேணும் அப்படின்ற விஷயத்துக்கெல்லாம் இப்போ சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் அந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும், உங்களுடைய டாக்குமெண்டேஷனில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எது எடுத்தாலும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் கரெக்டாக புரிய வைக்கணும். தெளிவாக அந்த இடத்துல இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. அது மட்டுமா, குரு பயிற்சிக்கு முன்னாடியும் குரு பகவான் உங்களை பார்க்குறார், குரு பயிற்சிக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ராகுவையும் குரு பார்க்குறார். அப்போது பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை. ப்ளஸஸ். பட் எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. எதுலேயும் வேகம் வேண்டாமே விவேகம் வேணுமே அப்படின்றது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. எமோஷ்னல் இம்பேக்ட் எதுலேயும் கனெக்ட் ஆகாமல் நீங்கள் இருந்துருங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அது நன்மையில் முடியாது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. புதன் அப்படின்றது கால்குலேஷன், கம்யூனிகேஷன். ஸோ அந்த கம்யூனிகேஷன், கால்குலேஷன், டாக்குமெண்டேஷன், ஆர்கனைசேஷன், பிளானிங் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கிளியராக பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றி பல ரூபத்தில் உங்களுக்கு சேரும். பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்த்தாலும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்களுக்கு அருமையாக இருக்குது. அதனால் சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். ஆனால் அந்த சுப காரியம்ன்ற ஒரு விஷயத்தை நிறுத்தி நிதானமாக ப்ரொசீட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா திங்ஸ் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பகைமைக்குள்ளே மாட்டிகிட்ருக்கீங்க ஏதோ ஒரு ரூபத்தில். கன்னிராசி கன்னிலக்ன அன்பர்கள் அத்தனை பகையும் உங்களுக்கு சாதகமாக, அதாவது பகையே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி நிறையா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். மேலும் குரு பகவான் உங்களுடைய குடும்பத்தை பார்க்கறதுனால உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு நன்மை. மேலும் உங்கள் குடும்பம்னா என்ன, மனைவினா கணவர், குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுன்னா அவங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை சீராகும். நீங்கள் கல்யாணமாகி கொடுத்துருக்கீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ராப்ளம், அவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க அல்லது பிரிஞ்சு இருக்காங்க, ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படின்ற விஷயம் எல்லாம் தானாக ராகுவால் ஒரு சீரான ஒரு அமைப்புக்கு வரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஏதோ பிரச்சனையாகி உங்களுக்கு மறு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட இப்போ வேண்டாமே, நம்ம சேர்ந்து வாழலாமே அப்படின்றத புரிய வைக்கக்கூடிய வகையில் சனி பகவானும் இருக்கார். ராகுவும் 6ல் இருக்கிறதுனால யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் மைனஸஸ் இருக்க தான் செய்யும். அந்த மைனஸஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து நீங்கள் அவங்களோட மனசார பேசி ப்ளஸ்ஸா மைனஸான்றது முடிவெடுத்து, நீங்கள் மைனஸ் அப்படின்னா ரீமேரேஜும் நடக்கும், ப்ளஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழவும் வைக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஸ்டில் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப 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 எச்சரிக்கை வேணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்னும் நல்லா வர்றதுக்கு உங்களுக்கு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா, 12ஆம் வீட்டில் கேது இருக்குது. ஸோ ஞானம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விநாயகருக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அதெல்லாம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆல்வேஸ் உங்கள் பக்கத்தில் அருகம்புல் வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே விநாயகர் அகவலோ விநாயகர்னுடைய பஞ்சரத்னமோ நீங்கள் கேளுங்க. அண்ட் நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி தானம் நீங்கள் பண்ணுங்கள். ஹனுமனை கையில் பிடிச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்ய 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 பல மாற்றங்கள், பல அற்புதங்கள் சூப்பராக காத்துட்ருக்கு. ஸோ வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.